எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வாக்குப்பதிவு முறையாக நடைபெறுவதை உறுதி செய்ய 100% வாக்குச்சாவடிகளை ஆன்லைனில் கண்காணிக்கப் போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போதும் வரை இது 50% உள்ளது. இதை மேலும் 50% கூட்ட தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தலின் போது பெரும் முறைகேடு நடைபெற்றதாகவும் இதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்தன. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிர தேர்தலில் எண்ணிக்கையில் பெரும் குளறுபடி நடைபெற்றதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்த காங்கிரஸ் இது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருந்தது. ஆனால் இந்த தேர்தல் புகாரை தேர்தல் ஆணையம் மறுத்திருந்தது. அதேவேளையில் துல்லியமாக வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் வெளியிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 100% வாக்குப்பதிவை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த தேர்தலின் போது இது நடைமுறைப்படுத்தப்படும். தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் தேர்தலில் இந்த முறை நடைமுறையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எதிர்கால நிலை குறித்து ஆராய தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. தேர்தல் மாற்றம் குறித்து இக்குழு ஆராயும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நல்ல தீர்வு காணப்படும் என்று அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சியில் சமூக நீதி அடிப்படையில் ரேங்கிங் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் மணமகனின் தம்பியை கடத்திய வழக்கில் புதிய பாரதம் கட்சி தலைவரும் KV குப்பம் தொகுதி MLAவுமான ஜெகன்மூர்த்தி மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெகன்மூர்த்தியை நீதிபதி வேல்முருகன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை ஜெகன்மூர்த்திக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாலங்காடு காவல் நிலையத்தில் திருவள்ளூர் மாவட்ட DSP தலைமையில் குழு அவரிடம் துருவி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணைக்காக பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கறிஞர்களுடன் ஆஜராகியுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனமாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. பழங்குடியினருக்கு தமிழக அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அவர்கள் நடனமாடினர். அந்நாட்டில் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் டாக்டர் சுகுமார் என்பவர் மூலம் இந்த திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் பஹல்காம் உள்ளிட்ட 16 சுற்றுலா மையங்கள் இன்று திறக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டு இந்திய ராணுவம் தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்து இயல்பு நிலை திரும்பி வழக்கத்தை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் இப்பொழுது வர தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள 48 சுற்றுலா தலங்களில் 16 சுற்றுலா தலங்கள் இன்று திறக்கப்பட்டன. பூங்காக்கள் முதல் கட்டமாக திறக்கப்பட்டன. தமிழகத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை அரசு விரைவில் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை கணக்கெடுத்து 15 கோடி அட்டைதாரர்களுக்கு வழங்கவுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்பொழுது 2.21 கோடி ரேஷன் அட்டைகள் உள்ளன. இவர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் வீடு தேடி பொருட்களை வழங்கும் திட்டத்தை ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணி புதிய குற்றச்சாட்டை கூறியுள்ளார். நானும் ஐயாவும் காரணம் அல்ல என்று கூறியிருப்பது அரசியலில் பேசுபொருளாக உள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே உச்சக்கட்ட அதிகார சண்டை நடைபெற்று வருகிறது. இருவரும் கட்சியை கைப்பற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆதரவாளர்கள் கூட்டத்தை தனித்தனியே நடத்தினர். திடீர் திருப்பமாக தந்தையிடம் அன்புமணி மன்னிப்பு கோரினார். தன்னை மன்னித்து விடும்படியும் ஐயா சொல்லும்படி நடப்பதாகவும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தந்தை மகன் சண்டை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராமதாஸ் தரப்பில் இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. இந்த நிலையில் பாமகவில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தானும் ஐயாவும் காரணம் அல்ல என்றும் திமுகவே காரணம் என்று அன்புமணி புதிய குற்றச்சாட்டை வைத்துள்ளார்.
கொரோனா பரவலால் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் லாக்டவுன் வரும் என்று பரபரப்பு தகவல் வெளியானது. இதனால் மக்கள் கவலையடைந்த நிலையில் அந்த தகவலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போடப்படும் என்ற செய்தி வதந்தி என்றும் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 வெளியான அறிவிப்பை மீண்டும் சிலர் பரப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வீரியமற்ற அந்த வைரஸால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தமிழக அரசும் மத்திய அரசும் பலமுறை விளக்கம் அளித்துவிட்டன. எனினும் கொரோனா பற்றிய வதந்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனை கடத்திய புகாரில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இந்த புகார் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் ஆள்கடத்தல் வழக்கில் அவர் சஸ்பெண்ட் ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு இலவச பேருந்தொட்டை வழங்க ஏதுவாக ஏமிஎஸ் தளத்தில் உள்ள மாணவர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்பும்படி தலைமை ஆசிரியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலம் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதில் இலவச பஸ் பாஸ் இந்த ஆண்டு ஏமிஎஸ் தளத்தில் உள்ள விவரங்கள் மூலம் வழங்கப்பட இருப்பதாகவும் அதற்கான பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.